வணக்கம் guys. இதுதான் நம்ம தமிழன் 360 கேமிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாப் 5 இடன் பிளேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பிஆர்லையும் யூஸ் ஆகும், சிஎஸ்லையும் யூஸ் ஆகிருக்கும். நம்ம பார்க்க போது இப்போ டாப் 1. இது வந்து நம்ம மாஸ் எலக்ட்ரிக்கில் தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 3 க்ளோவல் தேவைப்படும். 3 க்ளோவல் மக்கம் எடுத்து வந்துடுங்க. என்ன மாதிரி இங்கே ஒரு க்ளோவல், இதுக்கு மேலே ஒரு க்ளோவல் சரி இந்த போட்டா அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே அரிஞ்சு போட்டுக்கோங்க. எனக்கு வான்தான் வரல, அவங்களுக்கு முடிஞ்சா போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே போட்டுட்டா உங்களுக்கு எகிற வசதியாக இருக்கும். அதுதான் 3 க்ளோவல். இந்த போட்டான் அவ்வளோதான். இது மேலே இந்த கம்பி மேலே பொறுமையாக எகிரி அப்போ தான் க்ளோவல் மேலே எக முடியுது. கம்பி மேலே எகிறேன். என்னடா கட்டி வச்சுருவாங்க, எகிருக்கூட முடியல. இந்த தைனா கண்ணுக்கு வேறு வேலையே இல்லை. அவ்வளோதான் எங்கிரிட்டான் பாடி. 1 2 3 பாடி. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இங்கே வந்தோடனே நீங்கள் பொறுமையாக ஜம்ப் பண்ணணும். பொறுமை இல்லைன்னா கீழே வந்துட்டிங்கன்னா வசதியாக பண்ண முடியாது. நீங்கள் கீழே வந்து எல்லாரையும் அடிக்கலாம். அவ்வளோதான். இங்கே நம்ம சோல்டர் போடலாம். அவ்வளோதான் கைஸ். நம்ம டாப் 2 பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்ம ரிவர்ஸ் சைடில் தான் இருக்குது. ரிவர்ஸ் சைடு இங்கே சிஎஸ் ரேங்க் இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்கோப் போடுற கன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். அப்புறம் 2 க்ளோவர் நீங்கள் ஸ்க்ரோப் போட்டு வந்து டக்குன்னு ஸ்பீடாக இந்த கண்டெய்னர் மேலே ஏறினீங்கனாலே போதும். ஏன்னா இது கீழே தாட்டி விடுது. இந்த 8 ஸ்கோப் போட்டு நீங்கள் ஏற்றிங்கன்னா போதும். வந்தால் ஏதோ மான்ஸ்டக்கெல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்கானுங்க. இங்கே வந்து நீங்கள் இங்கே ஒரு க்ளோவால், அது பக்கத்தில் ஒரு க்ளோவால் போட்டுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த போகிறோம் பாருங்க. நல்லா ஆயிடுச்சு. இந்த வாட்டமே வர மாட்டேங்குது. தயசா இந்த போட்டேன். ஐயா இங்கேருந்து ஒரு ஜம்ப் போட்டுக்கோங்க. ஜம்ப் போட்டேன்னு இங்கே வந்துடுங்க. இங்கேருந்து ஒரு ஜம்ப் போட்டு கரெக்டாக இங்கே இது மேலே இறங்கிட்டீங்கனாலே போதும். எவ்வளோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வரோம், நீங்கள் அசால்ட்டாக முடிச்சு விட்டுடலாம். எல்லாரையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கோம், அசால்ட்டாக முடிச்சு விட்டுடலாம். வாங்க அடுத்தது வந்து டாப் 3 பார்க்கலாம் வாங்க கைஸ். இது வந்து நம்ம கிரேவி ஹோட்டலில் தான் இருக்குது. கிரேவி ஹோட்டலில் நமக்கு ஒரே ஒரு லோவல் தேவைப்படும். இங்கே ஒரு போட்டு அட்ஜஸ்ட் நேரம் குதிக்கும் போதே உங்களுக்கு அந்த வாலுக்கு நேரம் குதிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த உள்ளே போக சிம்பிள் காட்டும். அப்புறம் டக்குனு உள்ளே போயிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி உள்ளே வந்துடலாம். இந்த மாதிரி உள்ளே வந்துட்டீங்கனாலே போதும். இங்கே கடாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு அது சேர்த்துறாங்கன்னா ஈஸியாக ரிவ்யூ பண்ணிடலாம். அந்த சோல்டார் வேணால் சோல்டார் போட்டுக்கலாம். இந்த ஈஸியாக நீங்கள் வெளில போயிடலாம். அவ்வளோதாங்க. டாப் 4 பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம வந்து ரிம்லாம் வில்லேஜ் தான் வரணும். ரிம்லாம் வில்லேஜில் நம்ம இது கூட சிஎஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி 2 க்ளோவல் போட்டுக்கோங்க. இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்ட் உட்கார சொல்லிட்டு நீங்கள் ஏறிட்டீங்க மேலே. நான் மேலே ஏற்றிங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு க்ளோவல் மறக்காமல் போட்டுங்க. அப்போ தான் வீட்டு மேலே ஏற முடியும். நான் பொறுமையாக போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை உங்கள் தள்ளி போட்டுக்கோங்க. இந்த டப்பா மேலே ஏற்றுங்க. மர டப்பா மேலே ஏறிட்டு இது மேலே ஏறுங்க. ஏறிட்டு பொறுமையாக 3 க்ளோவல் அப்புறம் வீட்டு மேலே ஏறிட்டுனாலே போதும். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு எனிமையை ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈஸியாக அடிக்கலாம். கீழே போனால் ஈஸியாக அடிக்கலாம். இங்கே நம்ம இந்த பேனர் வச்சு நம்ம கவர் எடுத்துக்கலாம். சானிட்டர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கீழே போய் ஒன்று செக்கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம். ஈஸியாக நம்ம ரூட் அடிச்சுதான். வாங்க டாப் 5 பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இறங்கும் போதே நம்ம டக்குன்னு நம்ம சானிட்டர் கேரக்டர் வச்சுட்டோம். அதான் இதுக்கு முக்கியம். இறங்கும் போதே கொஞ்சம் பார்த்து இறங்க. இது கிளாக் டவரில் தான் இருக்குது. கிளாக் டவர் இப்போ புதுசாக அப்டேட் விட்டதுனால இந்த மாதிரி இறங்கலாம். அப்டேட் போனால் அதுவும் கிடையாது. இங்கே வந்து நடமாட்டிட்டேன். ஐயோ போய் புட்டு அவ்வளோதான் இறங்கிட்டேன். இங்கே வந்து சானிட்டர் கேரக்டர் போட்டிங்கனாலே போதும். ஈஸியாக இங்கே போய் லூட் அடிச்சுட்டு நம்ம மேலே வந்துடலாம். அந்த பாரு நான் எவனோ சானிட்டர் கேரக்டர் போட்டு சேல் வந்துருப்பான். அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.